அம்மா இங்க வா இங்க வா. என்னடி? வா 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 வா. கிடைச்சிச்சா? கிடைச்சிருச்சு, புடவை இங்கதான் இருக்கு. இதோ வந்துட்டேன். இதானா அது? ஆமா இதான். தொற தொற. ஐயோ கல்பனா, சும்மா சொல்லக்கூடாது. சூன்யக்காரி புடவைய சூப்பரா தான் செலக்ட் பண்ணிருக்கா. ஆமாம்மா. கல்பனா, எனக்கு இத டேமேஜ் பண்ண மனசே வரலமா. ஏன்? பேசாம அபேஸ் பண்ணிடலாமா? உன் புத்தி உன்னை விட்டு போகுதா பாரு. குடுமா. நான் என்ன திருடியாடி? ஆமா, இப்பதான் முக்கியம். ஏய், என்ன பண்ண போற? விட்டு வெட்டுன்னு வெட்ட போறேன். ஐயோ, இரு இரு. என்ன? வெட்னா யாரோ கட் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஐயோ. டேமேஜும் பண்ணணும், சந்தேகமும் வரக்கூடாது. அது எப்படி? இப்படி இந்தா உன் கையால பத்த வை. கல்பனா கல்பனா, 1 2 3 சொல்ல. இதுக்கு சும்மா ஒரு பில்டப் தான், சொல்ல. ஐயோ 1 2 3. வெரி குட். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு வேதவல்லி. ஏய், வந்துற போறாடி. நீ வை. போதும் போதும். மாமா இன்னும் கொஞ்சமா. மூடி வை சீக்கிரம். உள்ள வை. வச்சிட்டியா? வா வா வா. எடுத்துக்கிட்டியா? எடுத்தாச்சு எடுத்தாச்சு. சரி சரி. அல்ல ஒண்ணும் இல்ல, வா. யாரும் இல்ல, வா. ஐயோ, வேதவல்லி வர. வா வா. உள்ள போயிட்டாளா? போயிட்டா. அப்பாடி. ஏதோ புகஞ்ச வாசனை வருது. ஒருவேளை அவர் ஸ்மோக் பண்ணிருப்பாரோ? இருக்கலாம். ஜஸ்ட் மிஸ். ஹேர் எல்ல எஸ்கேப். ஆமாமா, ஆனா சக்சஸ். ஹலோ அக்கா. பரவாயில்லையே, போன் பண்ண உடனே எடுத்துட்ட. என்னக்கா இப்படி பேசுறீங்க? நீங்க ஃபோன் பண்ணி நான் எப்ப எடுக்காம இருந்திருக்கேன்? நான் போன் பண்ணா எடுக்கிற, ஆனா நீ போன் பண்ணவே மாட்டேங்கிறியே. எப்படியோ அவர் என்கிட்ட வந்துருவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அதான் வேலையை பார்த்துட்டு டென்ஷன் ஆகாம நான் பாட்டுக்கு அமைதியா இருக்கேன். இங்க என்ன நடக்குதுன்னு தெரியாம நீ அமைதியா இருக்க. என்னாச்சுக்கா? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, உனக்கு தான் பிரச்சனை. வேதவல்லிக்கும் நாகராஜுக்கும் ரிசப்ஷன் நடக்க போகுது. என்னக்கா சொல்றீங்க? வேதவல்லி எனக்கு பிடிக்கல, வேதவல்லியோட வாழ மாட்டேன், அது இதுன்னு நாகராஜ் என்னதான் சொன்னாலும் நீ நம்பவே நம்பாத. மல்லிகா, இது அழற நேரம் இல்ல, நீ அலர்ட்டா இருக்க வேண்டிய நேரம். என்னால இனிமே என்னக்கா பண்ண முடியும்? அப்போ அவர் ரிசப்ஷனுக்கு சம்மதிச்சிட்டாரா? சம்மதிக்காம அவன் அப்பா சொல்ற பேச்ச மீறவே மாட்டான். வேதவலிக்கு தாலி கட்டுன்னு அப்பா சொன்னாரு, உடனே கட்டிட்டான். வேதவலி சொல்றபடி கேட்டு நடந்துக்கன்னு சொன்னாரு, அப்படியே நடந்துட்டு இருக்கான். மல்லிகா, முதல்ல அழறத நிப்பாட்டு. வேதவல்லி கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு என்கிட்ட எதுக்கு நடிக்கணும்? என் மனசுல எதுக்கு ஆசையை வளர்க்கணும்? எனக்கு யாரும் இல்ல, கேட்க நாதியே இல்லன்னு நினைச்சிட்டாரா? அவன் எப்படி வேணா நினைக்கட்டும். நீ அழுது மூலையில ஒடுங்கி இருக்காம உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற முடிவு எடுக்கணும். என்னால என்னக்கா பண்ண முடியும்? உன்னால எது வேணாலும் பண்ண முடியும். நேரா ரிசப்ஷன் நடக்கிற இடத்துக்கு வா.
உனக்கும் நாகராஜுக்கும் இருந்த உறவை பத்தி சொல்லு. அவன் பேசினத சொல்லு, ஆசை காட்டினத சொல்லு, வீட்டுக்கு வந்தத, உன் பக்கத்துல இருந்தத, வேதவழிய விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டத, அவளோட வாழ போறது இல்லைன்னு சொன்னத எல்லாத்தையும் சபையில சொல்லு. என் மாமனாரு நல்லவரு, நியாயமானவரு. நீ சொல்றத அவர் கேட்பாரு, விசாரிப்பாரு. கூடின கூட்டத்துக்கு முன்னால உனக்கு நியாயம் கிடைக்கும். வேதவழிக்கு நாகராஜ் அவளை விரும்பலன்னு புரியும். அவ விலகி போயிடுவா. அது என்னால முடியுமாக்கா? ஏன் முடியாது? என் கல்யாணம் அப்படித்தானே நடந்துச்சு. உன் பக்கம் நியாயம் இருக்கு. ஊரை கொட்டி அதை நீதான் சொல்லணும். வாழ்க்கையில உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம் இது. விட்டுடாத மல்லிகா. என்ன பேசணும், எப்படி பேசணும்னு நான் சொல்லிட்டேன். இனிமே எல்லாம் உன்னோட சாமர்த்தியம் மல்லிகா. உன்னோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. ஹலோ, பாக்குறேன் இந்த ரிசப்ஷன் எப்படி ஒழுங்கா நடக்குதுன்னு பாக்குறேன். வாழ்க்கையில உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சந்தர்ப்பம் இது. விட்டுடாத மல்லிகா. இனிமே எல்லாம் உன்னோட சாமர்த்தியம் மல்லிகா. உன்னோட வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. இந்தாடி மோரு. எனக்கு வேண்டாம். ஏய், காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடாம இருக்க, இதையாவது குடி. வேண்டாம்னு சொல்றேன்ல. அவங்கிட்ட இருக்க கோபத்தை என் மேல காமிக்கிறியா? எப்படியோ தொலை. கோட்டு சுட்ட மாட்டிக்கிட்டு ரிசப்ஷன்ல போய் நிக்க போறாரா? போறட்டும். என்ன டம்ளர்லாம் கீழே கிடையாது? வீட்டில் சண்டை மாறுத்துருது. என்னாச்சு? ஹலோ, என்ன இவ்வளோ கோபமாக இருக்கிற? உங்கள் வீட்டில் நீ உங்கள் அம்மா மட்டும் இருக்கிறீங்க. உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை டக்குனு எனக்கு ஃபோன் அடிக்க வேண்டியதானே? நான் வந்து சால்வ் பண்ணி விட்டுருப்பேனே. நீங்க தான் என்னோட பிரச்சனையே. என்ன ஏதோ மனசில் வச்சுட்டு கோபமாக பார்க்குற மாதிரி இருக்குது? அதெல்லாம் தப்பே. பாரு, இந்த சின்ன குழந்தை விளையாட்டுலாம் வேணாம். சொல்றது கேளு, வாங்க. அங்க ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டு இங்க வந்து சீன் போடுறீங்களா? நீ பார்க்கறத பார்த்தா நான் என்னமோ சீன் போடுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன? அதுக்கே இவ்வளோ கோவம்? சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை. எங்கள் அப்பா எனக்கும் வேதவல்லிக்கும் ரிசப்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அதே நாளில் என் அண்ணனுக்கும் அண்ணிக்கும் ரிசப்ஷன். ரிசப்ஷனை வேணான்னு சொல்ல முடியல. வேணான்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை வரும். வேதவல்லி ஃபீல் பண்ணுவான்றதுலாம் எனக்கு கவலை கிடையாது. என் அப்பா ஃபீல் பண்ணிடுவார் பாவம். எனக்கு ரிசப்ஷன் நான் வேணான்னு சொன்னேன்னா என் அண்ணனுக்கு ரிசப்ஷன் நடக்காது. அதனால் எதுக்கு பிரச்சனை தான் ஒத்துக்கிட்டேன். இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சு நீ என்ன தப்பாட்டு கூடாது இல்லையா? அதான் நானே சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன பேச்ச காணோம்? காஃபி? ஆனா நீ கோவமா இருக்கிற. இல்ல இல்ல, நான் கோவமா இல்ல. காஃபி? ஃபர்ஸ்ட் கோவமா தானே இருந்த? இல்ல இல்ல, அப்ப கோவமா தான் இருந்தேன். ஆனா உங்களை பார்த்ததும் பார்த்தோன்னே கோவம் போயிடுச்சு, அப்படித்தானே? ஆமா. ஓகே, காஃபி. டிஃபன்? டிஃபன் ஓகே. ஓகே, லஞ்சுக்கு இருந்து சாப்பிட்டுட்டு போறீங்களா? அம்மாவை சிக்கன் எடுத்துட்டு வந்துட சொல்லவா? லஞ்ச் வேறியா? சொல்லு, அப்படியே கொஞ்சம் லெக் பீஸா சொல்லு. நாட்டுக்கோழியா பிராய்லர் கோழியா? உன் பாஸ்ட் ஒரு அளவே கிடையாதா? ஏதோ ஒரு கோழியை சொல்லுமா, கால் இருந்தா ஓகே. அப்புறம் ரிசப்ஷனுக்கு கோட்டு போட்டுட்டு போவீங்களா? ஏன்
இல்ல உங்களை கோர்ட்ல பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துறேன் பார்த்துக்கோ. எங்கள் அப்பா ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, நானே டென்ஷன் இருக்கிறேன். இல்லை கோட்டு போடுவியா குர்த்தா போடுவியா நீ வேற? நான் ரியாக்ஷன்லாம் வர மாதிரி இது இதை பேசலாம். உங்களுக்கு ரிசப்ஷன் இல்ல, அதான். ஐயோ ரொம்ப முக்கியம். உட்காருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்பா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரமா புடவையை மாத்திக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். ஐயோ, ஃபங்க்ஷனுக்கு கட்ட வச்சிருந்த புடவை இப்படி கிழிஞ்சிருச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதோ? நான் என்ன பாவம் பண்ண? என் மேல உனக்கு கருணையே கிடையாதா? வேற ஏதாவது புடவை? என்னங்க எங்க இருக்கீங்க? ரெடி ஆயிட்டீங்களா? मैं यहाँ हूँ, आओ आओ आओ. ஐயோ, என்ன கன்றாவி ட்ரெஸ் இது? கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? This is called North Indian ethnic dress, you know. அப்படின்னா வட இந்தியாவுல ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி கோட்டை தான் போட்டுக்கிட்டு எல்லாருமே போவாங்க. அது அங்கல்ல போடணும். சம்பந்தி என்ன என்ன சொன்னாரு? சொன்னாரு? எல்லாத்தையும் என்னைய கேளு. ஆள் பாதி ஆடை பாதின்னு அழகா சொன்னார்ல. அவரே வாயடிச்சு போக போறாரு பாரு என்ன பார்த்து. मैंने नहीं जाना तूने नहीं जाना. ஏய் என்ன சிரிப்பு? ட்ரெஸ் சூப்பரோ சூப்பர். ஷாட் அப். வேலைய பாரு. எங்கடா இன்னும் பசங்களை காணோம்? அதை வந்துகிட்டே இருக்காங்க. எவ்வளவு நேரம்டா? லேட் ஆகுதுல, சீக்கிரம் வர சொல்லு. சமந்தி இங்க இருக்க. முதல்ல கண்ணாடி கழட்டுங்க. எப்படி என் காஸ்டியூம்? சொல்ல வார்த்தையே வரல. நான் சொல்ல என் ட்ரெஸ் பார்த்தா சம்மந்தி வாயடிச்சு போயிடுவாருன்னு. சம்மந்தி, இந்த ட்ரெஸ் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு ஏத்த மாதிரி தானே இருக்கு? நிச்சயமா. சம்பந்தி, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. உங்களோட என் கௌரவம் எங்கேயோ போயிருச்சு. தேங்க்யூ சம்மந்தி. இப்படி ஒரு கோமாளி. ஆண்டவா, இவற்று இருந்து காப்பாத்துப்பா. என் செல்லம். வாங்க மாப்ள. வெரி குட். என் கண்ணே பற்றும் போல இருக்கு. நீங்க ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கீங்கப்பா. தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ் மாமா. ஐயோ கல்பனா, இன்னைக்கு பூரா மண்டபத்துல ஒன்ன பத்தி மாப்பிள்ளைய பத்தி தான் எல்லாரும் பேச போறாங்க. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. ரெண்டு பேரோட ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்கு. கழுத்தை விட நெக்லஸ் பெருசா இருக்குது பாரு. மாப்ள, என் ட்ரெஸ் எப்படி சூப்பர் தானே? பாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி அப்படி இருக்கு. பாத்தியா, சுல்தான் சல்மான் மாதிரி இருக்கேன்ட்டாரு. போதும் நிறுத்துங்க. நாகராஜா, நாகராஜா, வரேன்பா. வாப்பா சீக்கிரம், லேட் ஆகுதுல்ல. வா வா வா. கௌரவமா இருக்குன்னு போட்டுருக்கேன்டி. என்னடா தனியா வர? உன் ஜோடி எங்க? அது இது புடவை மாத்திட்டு வராங்க. இன்னுமா போட மாத்திட்டு இருக்கா? லேட் ஆகுது இல்லடா? இல்லப்பா, அவங்க ஏதோ வேலை வந்துடும். என்னடா வேலை வேணும் உங்களுக்கு? எதுக்குமே பங்க்சுவாலிட்டியே கிடையாதா? ஏன்னா நேரத்துக்கு போக வேணாமா? அம்மா கேட்டியா? இப்பதான் புடவையே மாத்த போறாளாம். போய் புடவைய பார்த்தா ஷாக் ஆயிடுவா.
ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி இல்ல. மாமா கிட்ட நான் என்ன சொல்றது? ஐயோ, இப்ப போய் கடையில புதுசும் வாங்க முடியாது, அதுக்கு நேரமும் இல்ல. ஐயோ. ஓகே சரி நான் வந்துடுறேன். என்னடா இது என்னடா ட்ரெஸ்? ஏன்பா இந்த ட்ரெஸ்க்கு என்ன? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னவா? டே ஃபங்க்ஷனுக்கு பெரிய மனுஷன்லாம் வருவான்டா. இந்த மாதிரி உன்னை பார்த்தா எவன்டா உனக்கு ஆர்டர் கொடுப்பான்? படிச்சு சொன்னேன்ல, இது ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்டா, எல்லாரும் ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு. போடா போய் இத கோட்டை மாட்டிட்டு போ. என்னடா இவன், நீ ஏன் சொல்ல மாட்டியா? நானும் இப்பதான் பாக்குறேன். அம்மா பாத்தியா, இந்த ட்ரெஸ்ஸுக்கே மாமா இவ்ளோ டென்ஷன் ஆகுறாரே. வேதவழி சாதாரண புடவை கட்டிட்டு வந்தா எரிமலை தான் வெடியா வெடிக்க போறாரு. ஏய் என்னடா இவ்வளவு டிலே? போடா போய் சீக்கிரம் வர சொல்ல போடா. டே சுந்தர், உங்களுக்கு கொஞ்சம் கூட பங்க்சுவாலிட்டி சென்ஸே கிடையாது. எவ்வளவு தூரம் நான் சொல்லி இருக்கிறேன். அப்பா டென்ஷன் ஆகாதீங்கப்பா, வந்துருவாங்க. என்ன டென்ஷன் ஆகாத? மணி 5:50 ஆச்சு, வழியில டிராபிக் ஜாம் வேற. எப்ப போய் சேர்றது? ரெடியாங்க? கீழே எல்லாம் வெயிட் பண்ணுங்கிறாங்க. பதில் சொல்லுங்க. ரெடியாங்க? கதவு தூரங்க. நீங்க ரெடியாம அப்படியே இருக்கிறீங்க? ஐயோ, கீழே எல்லாம் ரெடியாகி வெறியா இருக்கிறாங்க. போய் புடவை மாத்தினாங்க. கொஞ்சம் உள்ள வாங்கல. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்களா, கடுப்புல இருக்காங்க. டக்குன்னு புடவை மாத்தினாங்க. உள்ள வாங்க ப்ளீஸ். நீங்க புடவைய மாத்தும் போது நான் உள்ள வந்து ஐயா நான் வர மாட்டேங்க. இவங்க புடவைய மாத்தும் போது நான் உள்ள வந்து இன்னத்த பண்ண போறேன். டார்ச்சர் பண்றோம் நாங்க. உங்க பிரச்சனை பாருங்க. இனிமே பொறுமையா இருக்கிற எங்க அப்பாவை கீழே பொறுமைக்கிட்டு இருக்கிறாரு. தயவு செய்து புடவைய மாத்தினாங்க. டென்ஷன் பண்ணாதீங்க. என்னால புடவை கட்ட முடியாது. எனக்கு புரியுது. இந்த பாருங்க, எனக்கு இந்த ஃபங்க்ஷன்ல உடன்பாடு கிடையாது. ஆனா என்ன பண்றது, நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்காகவும் நம்மளோட குடும்ப கௌரவத்துக்காகவும் நம்ம சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ். ஐயோ, என்னங்க இது? புடவையில ஓட்ட? நான் புது டிசைனா? இல்ல, சும்மா காமெடி பண்ணேன். எப்படிங்க? ஃபங்க்ஷனுக்கு கட்ட வச்சிருந்த புடவையில ஓட்ட விழுந்துருச்சு. எப்படிங்க புடவையில எப்படிங்க ஓட்ட விழும்? ஏன் கேட்க மாட்டீங்க? ராத்திரியான நல்லா குடிக்க வேண்டியது, ரூம் ஃபுல்லா சைட் டிஷ் போட வேண்டியது, ரூம் அமைப்பா இருக்குன்னு என்ன கிளீன் பண்ணவும் விடுறது இல்ல. அப்புறம் புடவை கிழியாம என்ன ஆகும்? நல்லா கதையா இருக்குதுங்க இது. நான் குடியத்துக்கும் நான் சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கும் உங்க புடவையில ஓட்ட வந்ததுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க ரூம் ஃபுல்லா போட்டு வைக்கிறீங்களே சைட் டிஷ், அதை சாப்பிடறதுக்காக ரூம் பூரா எலி வருது. அதுதான் என் புடவைய கடிச்சு தின்றுச்சு. எலியா? வெஜிடேரியன் எலியா இருக்குமோ? சாரி. இப்படி ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. என்ன பண்றது? என்கிட்ட ஃபங்க்ஷனுக்கு கட்டுற மாதிரி வேற புடவை கூட இல்ல. இப்ப என்னங்க பண்றது? அதுக்கு எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? சப்ப மாட்டுருங்க. போகும்போது கடையில் எடுத்து ஒரு புது புடவை வாங்கிக்கலாம். சூப்பருங்க. நல்ல ஐடியா. ஐநா இல்லங்க, எனக்கு எப்பவுமே ஐடியா வந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டும். ஐம் ஐடியா மணிங்க. எப்படி தபான்னு ஒரு ஐடியா சொன்னா அதான். புடவெல்லாம் ஓகே, பிளவுஸுக்கு என்ன பண்றது? பிளவுஸ் another technical fault. என்னதுக்கு பிளவுஸ்? இந்த முதல் முறை இந்த படம் பாத்தீங்களா? அதுல ராதா பிளவுஸே போடாம சூப்பர் சாரி. அது ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்காதுல்ல. அது வந்து நீங்க வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. என் பிரெயின் வந்து ரொம்ப ஸ்பீடுங்க. திடீர்னு இப்படி ஏடா கூடமா யோசிக்கும். அதான். இப்ப என்னங்க பண்றது?
ஒன்னும் பண்ண முடியாது. புடவைய காரணமாக காமிச்சு ரிசப்ஷனை ஊத்தி மூடிட வேண்டியதுதான். இன்னைக்கு ரிசப்ஷன்